अहम ब्रह्मास्मि 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 காலே ஒரு சின்ன சந்தேகம், உங்களை ஏன் காலு காலுன்னு கூப்பிடுறாங்க? தலை தலைன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் அல்டிமேட் லெவல்ல ஃபேமஸ் ஆகி பிச்சு உதறிட்டு இருக்காரு. சரி, கண்ணு கண்ணுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப சின்ன கண்ணா இருக்குது. பல்லு பல்லுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய பல்லா இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் தாங்கிறது காலு தானே. அதனால்தான் இந்த ஏரியா மக்கள் என்ன செல்லமா காலு காலுன்னு கூப்பிடுறாங்க. சரி காலு, நாம இப்ப எதுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம்? நீங்க ஏதோ ஆன்மீகத்துல இறங்க போறீங்களா? இந்த சத்யானந்த சாமி இருக்கானே, ஆசிரமம் ஆரம்பிக்கிறத சொல்லி பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். சரி, இது வரைக்கும் அசலும் வரல, கருமம் வட்டியும் வரல. அதை கலெக்ட் பண்ணிட்டு போறான் வந்திருக்கேன். வணக்கம் சாமி. குழந்தை வணக்கம் சாமி. நலமா? நல்லா இருக்கு சாமி. ஆசிரமம் எப்படி சாமி நடக்குது? ஆசிரமம் சிரமத்தில் தான் நடக்கிறது. பக்த கோடிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து காலை டிபனிற்கே கையேந்த வேண்டிய நிலைமை. சீடர்கள் எல்லாம் சிங்கிள் டீக்கே வெயிட்டிங். சில்லறை இருந்தால் பிளாஸ்கில் டீ வாங்கி வர ஏற்பாடு செய்யவும். சில்லற ஏண்டா, உனக்கு எதுக்குடா 10 லட்சம் ரூபாய் வட்டி கடன் கொடுத்தேன்? இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? ஆசிரமம் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, கட்சி ஆரம்பிச்சு ஆனா அந்த மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவனுக்குடா வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே? இப்ப இந்த ஆசிரம கண்ணா பின்னாலும் டெவலப் ஆகணும்னா கதவை திற காற்று வரட்டும்னா ஒரு புண்ணாக்க நடக்காது. கதவை சாத்து கமலா வரட்டும்னா தான் எகிரிரு. யாரா போறேன்? ஹலோ, we run the east, west, the north and south. Make them know so that them can't get me out. Anything that them hear, I we talk about. ரூட் மாறி போன எனக்கு சரியான கேட்ட ஓபன் பண்ணி காட்டிட்டீங்க. குட்டி இருந்தாதான் வட்டி கட்ட முடியும்னு குதர்க்கமா புரிய வச்சிட்டீங்க. இந்தாங்க உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டி முதலமா இருக்கு. ஒரு 10 கோடி ரூபாய் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணி வச்சுக்கீங்க. பட்டி தொட்டில நீட்டா ஆசிரமம் ஆரம்பிச்சு பக்காவா செட்டில் ஆயிருவேன். இல்ல சார், இனிமே உங்களுக்கு ஒரு 10 பைசா கூட கொடுக்கறதா ஐடியா இல்ல. ஏன்? எப்பவும் ஆசிரமம் டெவலப் ஆயிருச்சோ அப்பவே பெட்ரூம்குள்ள கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இன்னும் 1 மாசத்துக்குள்ள உன்னை போலீஸ்ல புடிச்சிட்டு போய் உனிய வச்சு குமர போறாங்க. மாங்கல்ய மகாலட்சுமி நமஹ பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. கல்யாணம் நடக்காது. மாமா, பொண்ணோட அப்பா நீங்களே கல்யாணம் நிறுத்தினா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன பிடிக்கலன்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். அப்படி நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு செய்யல, எல்லாமே தப்பு தான். தப்பு நம்பர் 1. ஹாய், ஹலோ. மாப்பிள்ளை
எவ்வளவு பணம் போடாரோ அதை வச்சு அவர் மனசை கண்டுபிடிச்சிடலாம். 500 ரூபாய் போட போறாரா? ரொம்ப பெரிய மனுஷன். தப்பு நம்பர் 2. வாங்க வாங்க வாங்க, கொடுங்கண்ணே, கொஞ்சம் வேலை இருக்குல்ல. சார், தண்ணில தண்ணி கலந்து அடிச்சா தப்பு சார். இப்படி கலந்து அடிச்சாதான் மப்பு. அது செல்லும், பொண்ணு பக்கத்துல உட்கார போறோம்ல, அங்க தண்ணி அடிச்சுனா உட்கார்ந்தா தப்பா நினைப்பாங்களே. அதனாலதான் பன்னீர்ல கலந்து கம கமன்னு அடிச்சா வாசம் தூக்கும். அங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நடக்கும். முறைக்கிற உனக்கு சார் கொடுக்கலன்னு கோவமா? இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனா கிளைமாக்ஸ்ல வச்சியடா ஒரு ஆப்பு. மாமா இங்க வா மாமா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு யாரு கூடயாச்சும் கள்ளக்காதல் இருந்து அவங்க கூட ஓடி போயிட்டாலோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பொக்குன்னு மண்டை போட்டாலோ, ரோகிணியோட தங்கச்சி ராகினியவோ, இல்ல அவளோட தங்கச்சி ரூபினியவோ, அதுவும் இல்லைன்னா போன வாரம் தான் வயசுக்கு வச்ச உங்க கடைசி பொண்ணு ருக்மணி, இதுகள்ல ஏதாச்சும் ஒண்ண என்ன கட்டி வைப்பீங்களா? இவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் நினைச்ச ஒரு பாவத்துக்காக ராகினி, ரோகிணி, ரூபினி, ருக்மணின்னு ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டி வைக்க சொல்றான். நீங்களே சொல்லுங்க, இதுக்கப்புறமும் இவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாலே இவனால நெஞ்சு வலி எல்லாம் வந்துடுச்சு. இன்னும் என்னென்ன வலி எல்லாம் வரப்போதோ. சுமார் இவங்கிட்ட இருந்து என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துறதுக்காகவே ஏழைன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சனே எங்க அக்கா பையன், இவனுக்கு இந்த முகூர்த்தத்திலேயே இப்பவே என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். இன்னும் ஏன்டா நிக்கிற? போடா வெளியே. எப்படியும் போறதான் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை மாமா, நிறைவேற்றுவீங்களா? என்ன அது? இது வரைக்கும் முதல் ராத்திரிய நான் சினிமால தான் பாத்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்ல. அதனால ராத்திரி வரைக்கும் இங்கேயே தங்கி ஆசை தீர பாதில் போட்டா என் முறை பொண்ணு மேல நான் உயிரே வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே நீங்க மாப்பிள்ளைய நடிச்சு பல தில்லாலங்கடி வேலையை பண்ணி எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த ஈட்டிய பொறுத்தவரை பணத்தை தூக்கி எறிஞ்சா அம்பானியாவும் நடிப்பேன், ஆண்டியாவும் நடிப்பேன், வக்கீலாவும் நடிப்பேன், போலீஸாவும் நடிப்பேன். அவ்வளவு ஏன், பணத்தை கொடுத்தா போனமா கூட நடிப்பேன். சூப்பர் கேரக்டரா இருக்கானே, இவனை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். பிராண்டிக்கு மிக்சிங் சோடாவா வாட்டரா? பிராண்டிக்கு மிக்சிங் விஸ்கிய ஊத்து. விஸ்கியா? புதுசா இருக்க. அப்படியே கொஞ்சம் பீரை போட்டு நிரப்பு. ஒரு மார்க்கமா தான் இருக்க. சைட் டிஷ்க்கு ரம், உறிஞ்சிக்க ஸ்ட்ரா. ரொம்ப லொல்லு. கேட்காம ஊத்தி கொடுக்கறேன். என்னால ஏதோ காரியாக வேண்டியிருக்கு. வள வளன்னு பேசாம மேட்ருக்கு வா. ராஜபாளையம் கேபிஆரோட ரைட் ஹேண்ட் நானு. நாளைக்கு வட்டி பணம் 20 லட்சம் ரூபாய் நான் கொண்டு வருவேன். நீ என்ன 4 தட்டு தட்டி அந்த பணத்தை கொண்டு ஓடிடு. அடிக்கிற 20 லட்சம் ரூபாயில 20% உனக்கு. இது அடியால் பண்ண வேண்டிய வேலை. அடிக்கிறவன்ட்ட போகாம நடிக்கிறவன்ட்ட வந்திருக்க. அடிக்கிறவன் ஒரேடி அடிச்சு போயிட்டா நான் என்ன பண்றது? தபாரு, என்னதே நீ காசுக்காக வேஷம் போட்டாலும் கல்யாண பொண்ண காலையும் கூட சேர்த்து வச்சுல, அந்த ஒரு பாயிண்ட வச்சுட்டு இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். என்னாச்சு? 20 லட்சம் இருக்குல்ல? கரெக்டா இருக்குங்க. எடுத்து ஓடு. ஐயோ ஐயோ, என் பணத்தை திருடிட்டு போறா. ஐயோ, என் பெட்டி, என் பெட்டி யாராவது பிடிங்க. ஐயோ, பிடிங்க பிடிங்க. அம்மா ஏன் இங்க வர்றாங்க? ஒருவேளை மேட்டு தெரிஞ்சிச்சோ? யோ, நீ மட்டும் தான் வருவேன்னு சொன்ன. எனக்கும் தெரியல. டேய், இங்க எதுக்குடா வந்தீங்க? பெரிய அமௌண்ட் ஆச்சா, சேஃப்டிக்கு வந்தோம். வந்தவனுக்கு டம்மி பீஸ்ங்க, அடிச்சிட்டு ஓடிரு. ஐயோ ஐயோ, என் பேக்கு அங்க போகுதுமா. என் பேக்க சொன்னடா. போய் பிடிக்கடா. போய் பிடிக்க. ஓடி தொலையா. இத்தனை ஓட முடியும். போ. செட்டோசி ஆக்கிட்டாடுகளே. பட்ட இடத்திலே படுங்கிறது இதுதானா?
வேண்டாண்டா, என்னால ஓட கூட முடியாதேடா. ரெடி ஆயிட்டானே, கிளம்பிட்டானே. கண்ணு தெரியல, கண்ணா பிள்ளை அடிப்பேன்டா. உங்களுக்கு வேற யாராச்சும் இருக்காங்களா? ஏப்பா, இது உனக்கே நல்லதா படுதா? அடி வாங்குறதுக்கு என் உடம்புல எங்கப்பா இடம் இருக்கு? இத கொண்டுட்டு ஓடு. எங்க? சாயங்காலம் பார்ல மீட் பண்ணலாம். சேம் பாஸ், 6 o'clock. ஆமா. ஓகே பாஸ், அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போயிருங்க. இப்படியே குருட்ட போய் பணத்தை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னோம்னா மொத்த பணமும் நமக்கு தான். வணக்கம் சார், நம்ம லோக்கல் சேனல்ல இருந்து வரோம். விஐபி ப்ரோகிராம்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பேட்டியில நான் குடுக்கறது இல்லம்மா. காலு, நம்ம தான் காசு கொடுத்து வர வச்சிருக்கோம். கேளுங்க சார், நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே, உங்க கட்சியோட கொள்கை என்ன? சொல்ல மாட்டேன், மத்த கட்சிக்காரங்க காப்பி அடிச்சிருவாங்க. பாத்தீங்களா தொண்டர்படைய மாநாடு நடத்தும் போது சொல்லி அனுப்புறேன், வந்து சேருங்க. ஓகே சார். என்னடாச்சு? காலு, யாருன்னே தெரியல காலு. நான் வட்டி வசூல் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் அதிரடியா தாக்கி என் பணத்தை, உங்க பணத்தை அடிச்சு போயிட்டா காலு. ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? உள்ளமணி மாதிரி குட்டா இருப்பான் காலு. கலரு அஞ்சா கருப்பு மாதிரி கருப்பா இருப்பான். என்ன ட்ரெஸ் போட்டுருந்தா? ராமராஜ மாதிரி டவுசர் போட்டுப்பா. நேர்ல பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா? அதுக்குள்ள அப்படியே இருக்கான் காலு. எங்க பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். கண்ணு கண்ணு, உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கிறது. ஆமா, அதை விட கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர் கிட்டயே நெகட்டிவா நடிக்கிறது. அது மத்தவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் பிளட்ல தான் இருக்கும், எனக்கு பிரெயின்லயே இருக்கு. தெய்வமே, இன்னையில இருந்து நீ கட்டு. இவன் தான் என்னோட புது Thank you. காலு, நானாவது தவளை முழுங்குற தண்ணி பாம்பு தான், இவன் ஆளே முழுங்குற மலை பாம்பு. ஜாக்கிரதை குரு. அந்த காலத்துல உங்கள்ட்ட வேலை செஞ்ச இந்த அலக்க இன்னும் எங்க நிக்குது? அந்த காலத்துலயா? என்னங்கடா டேய், குருவே கை நீட்டி பேசுறா, பாத்துட்டு இருக்கீங்க. தூக்கி போடா அவனை. நல்லா இருக்குடா உங்க கூட்டணி விளங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த லொள்ளு இப்ப உங்ககிட்ட அப்படியே இருக்குதுமா. என்ன ஒரு கேப் மாறித்தனம், என்ன ஒரு மொல்ல மாறித்தனம், என்ன ஒரு முடிச்ச வித்தனம். சிஷ்யா, இன்னைக்கு என்னோட 20வது பிறந்த நாள். நம்ம 2 பேரும் சேர்த்து சரக்கு அடிக்குமா? சரக்குன்னா அரிசி, பருப்பு, உப்பு, மிளகா அதுங்களா குருவே? சரக்குனா என்னன்னு கூட தெரியாது. சரி, தம்மாத அடிக்கிறியா? தம்மா தம்மா அடிச்சு ஆயுசு குறைஞ்சிடும் அட்டையிலே அச்சடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி குடிக்கிறது? அப்ப உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையாக்கு? ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு குரு. என்ன அளவு? சஞ்சய் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 ரூபா பொட்டலத்து அடிச்சா எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குண்ணே. ஹலோ, யார் சார் பார்க்கணும்? மினிஸ்டர் பார்க்கணும். மினிஸ்டர் இப்ப பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாது. உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? ஏற்கனவே நான் வாங்கின 3 புது படத்தை திருட்டு விசிடி எடுத்து தெரு தெருவா வித்து என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நான் வாங்கின படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை இன்னைக்கே திருட்டு விசிடி எடுத்து வித்துட்டீங்கன்னா நாளைக்கு தியேட்டருக்கு யாரு வருவாங்க? யோ, திருட்டு விசிடி மட்டும் இல்ல, திருட்டு பெட்ரோல், திருட்டு மணல், திருட்டு சாராயம்
அத்தனையிலயும் அண்ணனுக்கு கனெக்ஷன் இருக்கு. இவ்வளவு ஏயா திருட்டு ஓட்டு போட்டுதான் அண்ணன் எலெக்ஷன்லயே ஜெயிச்சாரு. உங்க அண்ணன் பண்ணாதது ஒரே ஒரு தொழில் தான்டா, 4 பேருக்கு கூட்டி கொடுக்கறது. அதையும் பண்ண சொல்லு. இப்பவே நான் கலெக்டர் மனு போட்டு உடனடியா உன்னோட தியேட்டர், உன்னோட பெட்ரோல் பங்க், உன்னோட மணல் லாரி, சாராய ஃபேக்டரி அத்தனைக்கு சீல் வைக்காம விட மாட்டேன்டா. ஷோ டைம் ஆரம்பிக்க போகுது. தியேட்டர் கிளீன் பண்ணுங்க. ஹலோ. அண்ணே, கேபிஆர் வந்திருக்காரு. இந்த பணம் அத்தனையும் என்னோட பிளாக் மணி. 75 லட்சம் ரூபாய் இருக்கு. ஜாக்கிரதை. போங்கண்ணா, சர்வ ஜாக்கிரதையா இருப்பணுங்க. ஏனுங்க, உங்க பிளாக் மணிக்கு பாதுகாப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம அத சைடுல வட்டிக்கு வேற விட்டு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ 10 பைசா இல்லாம ராஜபாளையத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறேன்னா எல்லாம் உங்க தயவுனால தானுங்க. குரு கில்லாடி குரு, நீங்க ஏதோ சொந்த காசுல தான் ஃபைனான்ஸ் பண்றீங்கன்னு பார்த்தா மினிஸ்டரோட பிளாக் மணியா? நம்ம நாட்டுல ஒரிஜினல் பணக்காரனை விட பினாமி தான் ஓகோன்னு இருக்காங்க. அப்புறம் குரு, நான் கூட உங்களை மாதிரி தான் இந்த ஊருக்கு வரும்போது கையில 10 பைசா கூட இல்லாம தான் வந்தேன். குரு புரியுது, 10 பைசா கொடுத்துட்டு பஞ்ச டைலாக் பேச போறீங்க, அவ்வளவுதானே? விட்டுருங்க. பஞ்ச டைலாக் பேசுற அளவுக்கு என்ன கேவலமான ஆள் நினைச்சிட்டேன் நீ? இல்லையா? என்ன சொல்லையா? உனக்கு நான் 1 கோடி ரூபாய் பணம் தரேன். 1 கோடியா? ஆமா. ஆனா செய்யற தர்மம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறவன். ஐயோ, அதனால என் பேர் மட்டும் வெளியே வரவே கூடாது. எடு பேனாவை. தெய்வம் குரு, நீங்க தெய்வம். இந்தாங்க பேனா. காலம் எல்லாம் நான் உங்க அடிமை குரு. தெய்வமே. ஒய் ஸ்டாப் குரு, அமௌண்ட் போட்டிருக்கீங்க, கையெழுத்து போட மறந்துட்டீங்க. ஆனா வேணும்னா என்னப்பா போடல? நான் அப்பவே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் உதவி செய்யறேன், ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல. கையெழுத்து போட்ட பேர் வெளியே வந்துரும்ல. பாரு, இப்போ கூட சொல்றேன், உனக்கு நான் எவ்வளவு கோடி வேணாலும் பணம் தரேன், ஆனா கையெழுத்து மட்டும் போட மாட்டேன். உங்களை திருத்த முடியாது. எங்க அரசியல்வாதிகளை திருத்து பார்க்கலாம். பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே, நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா? பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்புறம் ஏன் சார் இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் எல்லா மதத்தவரும் இப்படி பசியோடையும் பட்னியோடையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க? என்ன பத்தி நான் சொல்றதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவன் இங்க எல்லாத்தையும் கடன் வாங்கி இருக்கான். இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு கொடுத்த எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல. நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? ஏண்டா ஊதாங்கோல் மூக்கா, பார்த்தாலே தெரியல இவ தாண்டா சவுக்கார் ஜானகி. கையெடு. நான் இங்க நர்ஸா ஒர்க் பண்றேன். 4 நாளா தரேன் 4 ரூபாய் வாங்கினா 4 மாசம் ஆச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல. இவன் உடம்புக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு. ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன். பக்கத்து வீட்டுல போய் காப்பி தூள் கடன் வாங்கிட்டு வாடான்னாங்க. சரி, பெத்த கடனுக்காக அதை வாங்கிட்டு வந்தா பெட்டி கடைக்கு போய் சிகரெட்டை கடன் வாங்கிட்டு வாடான்னு எங்க அப்பன் சொன்னான். சரி, வளர்த்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாஜார் 10ல 11 போகுமான்னு கேட்டாரு. போகாதுன்னு. அப்போ பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கடான்னாரு. கிளாஸ் முடிஞ்சோன்னு அவர்கிட்டே 10 ரூபா கடன் வாங்கினேன். அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச அந்த விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து
என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடன் வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அது சரி, இவ்வளவு கடனை எப்படி அடைக்க போறீங்க? சொல்லிருக்கானே, எங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு ஜோசிக்கார சொல்லிருக்கானே. அந்த தேவதை இருக்காளே, கழுத்து சுழுகு புடிச்சா கூட பரவாயில்லன்னு 3 தடவை திரும்புவா. என்னமோ வானத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி ஓடுற மாதிரி மேல பார்த்து பார்த்து சிரிப்பா. நம்ம காதலுக்காக நீ தூது விட்டு இந்த கிளிய எப்படி பிடிச்சிட்டு வந்துட்ட பாத்தியா? இந்தா நான் காசு கொடுத்து கிளிய வாங்கி சுதந்திரமா பறக்க விட்டா இத புடிச்சு கழுத்து நெரிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் எப்பமா சந்தோஷப்பட்டேன்? கிளியவே இந்த பாடுபடுத்துறியே, உன்னை கட்டிக்க போறோல என்னெல்லாம் பண்ணுவேன்? நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உண்மையா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி, மார்ஜின் போட ஸ்கேல் இல்லன்னு மாமா கிர்தா வச்சுதான் போடுவேன். நீ பண்ண கோமாளித்தனத்தை இன்னும் மறக்கல. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி சிரிப்பு இதே காட்டு. மாதிரியா? என் புருஷன் கிட்ட சொல்லி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். காயு 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 காயு, மாசம் மாசம் சம்பளம் வாங்கியெல்லாம் என் கடனை அடைக்க முடியாதுரி. உன்னை மாசமாகனாதான் கடனை அடைக்க முடியும். ஆக்குறேன்டி.